Hello students, welcome to Curious Science Minds channel. So in this video we are going to see about standard 10th science CBSE board la 10th standard science la chapter number 11 electricity ங்கிற chapterல இருக்கிற important formulas எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதாவது இந்த லெசன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம படித்தா போதும். இந்த லெசன்ஸில் என்ன கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். நிறைய ப்ராப்ளம்ஸும் இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெசனோட ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துடலாம். எலக்ட்ரிக் கரண்ட் ஐ, அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன? ஐ இஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. ஸோ கரண்ட்னாலே ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், கரெக்டாக? ஸோ கியூங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜஸ் பெர் 1 செகண்ட், அதுதான் கியூ பை டின்னு சொல்கிறாங்க. இதில் கியூங்கிறது என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ். கியூனா எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் டீனா டைம் அண்ட் ஐனா கரண்ட். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா பாருங்கள், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நம்ம எலக்ட்ரான்ஸே ஃப்ளோ ஆகும். ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகணும் அப்படின்னா தேர் வில் பி a பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸோட ஃபார்முலா அதாவது வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. V is equal to W by Q. ஸோ W அப்படிங்கிறது என்னென்னா ஒர்க் டன், Qங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ ஒர்க் டன் பெர் யூனிட் எலக்ட்ரிக் சார்ஜ் ஒன்லி we can consider as potential difference V. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்முலா பார்த்துடலாம், ஓம்ஸ் லா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது கரண்ட்டோட ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் கரண்ட்டை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் அம்மீட்டர், வோல்டேஜை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நேம் வந்து வோல்ட் மீட்டர். ஓம்ஸ்லா பாருங்கள், V is equal to விங்கிறது வோல்டேஜ், ஐங்கிறது கரண்ட்டு, ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ வினா வோல்டேஜ், ஐனா கரண்ட், electric current or we can say current, and R will be the resistance. Resistance na it opposes the flow of electric current. Okay, so current na flow பண்ணுறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஓம்ஸ் லா அப்படிங்கிறது V is equal to IR. இதில் வந்து நம்ம 3 டேர்மை மைனஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வோல்டேஜ் கேட்டாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். நமக்கு ஐ கேட்டிருந்தாங்க அப்படின்னா V, இந்த ஆரை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா V டிவைடட் பை ஆர். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தான் நமக்கு தெரிஞ்சால் போதும். 3 கன்வர்ஷன், ஆர் கால்குலேட் பண்ணிடலாம். அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ஸும் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு V by I. ஸோ I is equal to V by R and R is equal to V by I. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த் ஒன், ஃபேக்டர்ஸ் ஆன் விச் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ் டிபெண்ட்ஸ். அதாவது எந்தெந்த ஃபேக்டர் எல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் லென்த் ஆஃப் த கண்டக்டர். லென்த்தை பொறுத்து மாறும் மெட்டீரியல். அண்ட் ஏரியா, லென்த் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனலாக கவனிச்சுக்கோங்க. இது டைரக்ட்லி, இதுக்கு வந்து இன்வர்ஸ்லி கீழே போட்டிருக்கோம்ல டினாமினேட்டரில். ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷனல் டு லென்த்து அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ வென் இட் இஸ் கம்பைன்ட், இதை நம்ம கம்பைன் பண்ணும்போது பாருங்கள், ஆர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு L by A. ஸோ இது வந்து ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல இந்த இதை ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு we can use the constant value, அதுதான் ரோ. ரோங்கிறது எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, எவ்வளோ ஃப்ளோ அப்போஸ் பண்ணதோ அதுதான் ரெசிஸ்டிவிட்டி. இந்த ரெசிஸ்டிவிட்டியை தான் ஓம்னு சொல்லணும். ஓகே, ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏ. எல்னா லென்த் ஆஃப் த மெட்டீரியல் அண்ட் ஏனா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துடலாம், ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ நமக்கு அப்போஸ் பண்ணுது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ, அதுதான் ரெசிஸ்டர். அது ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்னால் சீரீஸில் அதை கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எப்படி நமக்கு அஃபெக்ட் ஆகுது. ஸோ ரெசிஸ்டன்ஸோட சைன் இதுதான், ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள். ஸோ இதில் வந்து R1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 3 ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். சீரீஸ்னால் எண்டு டு எண்டு, ஒரு எண்ட்லேருந்து அடுத்த எண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு R3 அப்படிங்கிற ஒரு 3 ரெசிஸ்டன்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட வோல்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸில் சீரீஸில் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் அதில் எவ்வளோ நம்ம பாஸ் பண்ணுறோமோ அதுதான் டிவைட் ஆகும். ஸோ வோல்டேஜ் வில் பி டிவைடட், கரண்ட் ரிமைன்ஸ் சேம். அதுதான் ரெசிஸ்டர்ஸ். anything will continue connected in சீரீஸ்னால் வோல்டேஜ் வில் பி டிவைடட் பட் கரண்ட் ரிமைன்ஸ் சேம். ஸோ இங்கே பாருங்கள், வோல்டேஜ் தான் V is equal to V1 + V2 + V3. நமக்கு தெரியும் ஓம்ஸ்லா என்னது, V is equal to IR. அதே ஓம்ஸ்லா தான் இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக R1
So voltage 1 V1 is equal to IR1 and V2 is equal to IR2 and V3 is equal to IR3. ஸோ ஏன் நம்ம ஐங்கிறத கான்ஸ்டன்ட், அதாவது ஐ சேமாக இருக்கிறதுனால தான் ஐயை நம்ம சேஞ்ச் பண்ணல. ஸோ இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். விக்கு பதிலாக ஐஆர், V1 IR1 ப்ளஸ் V2 IR2 ப்ளஸ் V3 IR3. ஸோ பாருங்கள், அப்போ ஐ வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்கா. ஸோ ஐ கெட் கேன்சல்டு. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. ஸோ when the resistance are connected in series the equation will be R is equal to R1 plus R2 plus R3. இதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ்னா R is equal to R1 plus R2 plus R3. நெக்ஸ்ட் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல். ஸோ பேரலில் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ 3 ரெசிஸ்டன்ஸை நம்ம பேரலில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் வந்து சேமாக தான் இருக்கும். பட் கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஓகேவா. ஸோ வோல்டேஜ் சேமாக இருக்கும், பட் கரண்ட் வந்து வேரி ஆகும். ஓகே, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல I is equal to V by R. அப்போ I1 is equal to R1. ஓகே, V by R1. I2 is equal to V by R2. ஏன் அங்கே VVன்னு வச்சுருக்கோன்னா வோல்டேஜ் வந்து சேம். ஸோ இன் பேரலல்ஸில் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும், பட் கரண்ட் வந்து வேரி ஆகும். கரண்ட் வில் சேஞ்ச். ஆனால் இங்கே வந்து கரண்ட்டு சேமாக இருக்கும், பட் வோல்டேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் சீரீஸுக்கும் பேரலலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எந்த இது ஈவன் கெப்பாசிட்டர், ஈவன் பேட்ரி எதுனாலுமே இதே கண்டிஷன் தான். ஸோ கரண்ட் வந்து டிஃபர் ஆகுது. அதனால தான் I1, I2, I3, V by R1, V by R2, V by R3. ஸோ அப்போ ஃபார்முலா பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் I is equal to I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. ஸோ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக V by R, V by R1, V by R2 ப்ளஸ் V by R3. இங்கே எல்லா இடத்துலையும் V வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா. அப்போ V நம்ம வெளியில் எடுத்துடலாமா. ஸோ the equation will be 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்று. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட்னால என்னென்ன ஹீட்டிங் எஃபெக்ட்ஸுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஹெச் தான் அந்த ஹீட்டிங்கோட கான்ஸ்டன்ட். ஓகே, ஹீட்டுங்கிறது ஹெச் I ஸ்கொயர் RT. ஸோ ஐனா கரண்ட்டு, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டோட ஃபார்முலா H இஸ் ஈக்குவல் டு I ஸ்கொயர் RT. நெக்ஸ்ட் பாருங்கள், எலக்ட்ரிக் பவர். ஸோ பவரோட ஃபார்முலா பாருங்கள், VP பவர் இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I. ஸோ அப்போ பவரோட ஃபார்முலா நம்ம ஐக்கு பதிலாக we can use as per the Ohm's law I is equal to V by R தானே. ஸோ அப்போ V into V na V squared by R. Either this or that we can write. நெக்ஸ்ட் பாருங்கள், 1 kilowatt hour is equal to எவ்வளோ ஜூல்னு கேட்டிருப்பாங்க. ஸோ 1 கிலோ அப்படின்னாலே நமக்கு 1000 தான் கிலோ. வாட் போட்டாச்சு. ஹெச் வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்னால் 3600 செகண்ட்ஸ். ஸோ 1000 into 3600 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு, ஸோ இதில் ஒரு 30, இதில் ஒரு 20, ஒரு டிஜிட் பாயிண்ட் வச்சுன்னா 3.6 into 10 to the power 6 watt second. ஸோ வாட் செகண்டை பதிலாக we can write joule. ஸோ அப்போ 1 kilowatt hour is equal to 3.6 into 10 to the power 6 joule. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சிட்டா இந்த லெசனில் எந்த சம்மு கேட்டாலும் நம்ம எழுதிடலாம். ஓகே, இதை மட்டும் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிவிட்டு எழுதி வச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி லெசனில் எந்த சம்மு நமக்கு கேட்டாலும் we can use the formula, we can get the correct answer. Thank you students.